ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா காய்கறியும் போட்டு செஞ்ச அவியல். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு காய்கறியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதை பொறுத்து. கத்திரிக்காய், வாழைக்காய், பீன்ஸ், கேரட், அவரைக்காய், மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதில் இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறி வாங்கிட்டு வருவோம்ல, அன்றைக்கே இது மாதிரி செஞ்சுருங்க அவியல். அப்புறம் ஒவ்வொரு காய்கறியாக காலியாயிரும். 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மணமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுக்கிறேன் கரண்டி வச்சுட்டு. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு காய்கறி வேக வைக்கிறோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 to 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். காய்கறி வெந்துருச்சு. இப்போது அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கிறேன். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை விட ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்ன பூண்டாக சேர்த்துருக்கேன். அதனால் 10 எடுத்துருக்கேன். ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது காய்கறியை இந்த அரைச்ச விழுதுகளை சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் உள்ள இதையும் லைட்டாக கழுவி அதில் சேர்த்துக்கணும். காய் நல்லா 3/4 வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறணும். இப்போ ஒரு 10 ரூபாய் பாக்கெட் தயிர் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கெடாமலும் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. வேக விட்டுட்டு ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் சேர்த்து தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் நேரம் மாறட்டும். மாறினதும் இந்த தாளிப்பை நம்ம வச்சுருக்கிற அந்த காய்கறிகளில் சேர்த்துக்கணும். அவியலுக்கு ஸ்பெஷலே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் கூட அவியல் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். எல்லா காய்கறியும் வீட்டில் இருக்குது அப்படின்னா சட்டுன்னு யோசிக்காமல் இந்த அவியலை செஞ்சு சாப்பிடுங்க. கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி அவியல் இருக்கும், செஞ்சு தருவாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மெத்தடோடு செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.